அமெரிக்க அதிபர் அறிவிக்கிற அறிவிப்புகள் எல்லாம் கேட்டா நம்ம அப்படியே ஆடி போயிடுறோம் இந்தியர்கள். அவர் வந்து 50% வரி போட்டாரு. இப்ப என்ன தெரியுமா பண்றாரு? அமெரிக்கால இருந்து அவுட் சோர்சிங் வந்து இந்தியால தாங்க நெறைய சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கால இருக்க ஐடி கம்பெனி, மத்த எல்லா கம்பெனியுமே இந்தியால இருந்து தான் அவங்க அவுட் சோர்சிங். ஹையர் அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு கீழ இவர் வந்து 25% வந்து நான் வரி போட போறேன். யாரெல்லாம் வந்து இந்தியால இருந்து அவுட் சோர்சிங் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு இத செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணாங்கன்னா 22,000 கோடி ஐடி நிறுவனங்கள், அதாவது அந்த மதிப்புள்ள ஐடி நிறுவனங்களுக்கு வந்து 50% கிட்ட வரி வரும். அப்ப அவங்க எவ்வளவு பெரிய நஷ்டத்த வந்து சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தாங்க சொல்லுவேன். ஆனா, அது எந்த மாரி அவர் ப்ரொசீட் பண்ண போறார்ன்னு தெரியல. ஏன்னா, நம்ம இங்க அவுட் சோர்சிங் பண்ணும்போது என்ன ஸ்பெசிஃபிக்கா ஏன் இந்தியாவ வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னா, இப்ப அவங்க வந்து அமெரிக்கால அதாவது அந்த சோர்சிங் ப்ராசஸ்லாம் அங்க பண்ணா, ரொம்ப காஸ்ட்லிங்க. ஏன்னா, அங்க டாலர்ஸ்ல பே பண்ணணும். இங்க வந்து இந்தியால இருந்து எடுத்தாங்கன்னா ரூபீஸ்ல பே பண்ணுவாங்க. அதாவது கம்மி காசுக்கு நெறைய பேர வந்து வேலைக்கு இங்க வைக்கலாம். அது இல்லாம நாலேட்ஜான பெர்சன கூட அதாவது லோ பட்ஜெட்ல அவங்க குளோஸ் பண்ணலாம். ஆனா, அங்க அப்படி கிடையாதுங்க. டாலர்ஸ்ல பே பண்ணணும். ஸோ, அதனால இது வந்து சாத்தியம் இல்ல, சாத்தியம் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. பட் அப்படிலாம் வந்துச்சுன்னா, நம்ம முக்காட போட்டுட்டு கையில வந்து கண்ணு குத்தியோ, களக்கட்டியோ எடுத்துக்கிட்டு நம்ம திரும்ப நம்ம காட்டு சைடு தாங்க போணும். விவசாயத்த நோக்கி. ஸோ விவசாயமும் கத்துக்கிட்டு வாங்க. நமக்கு அதுதான் கை குடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து நீங்க விவசாயத்த வந்து கத்துக்குங்க. ஏன்னா வர ஏஐ வருது. இந்த மாரிலாம் புதுசு புதுசா வரும்போது இனிமேல் ஐடி கம்பெனி சைடு நமக்கு வேலை இருக்காதுன்னு நெனைக்கிறேன். திரும்ப நம்ம காட்டு சைடு வந்துர வேண்டியதான். ஸோ எப்போதுமே நம்மளே வந்து தொழிலாளி, நம்மளே முதலாளி அப்படின்னு நம்ம விவசாய துறையில தான் இருக்க முடியும்.